ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி டெவலப்பர் மோட ஆன் பண்ணுறதுனால ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ 2 சைடாக ஸ்க்ரீன் இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா, நார்மலாக உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது MIUI ஃபோன். நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனில் பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அபவுட் ஃபோனில். ஆனால் MIUIயில் அப்படி கிடையாது, பில்ட் நம்பரே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பில்ட் நம்பரை 8 டைம்ஸ் டேப் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் MIUI ஃபோனை பற்றி சொல்கிறேன். அபவுட் ஃபோன் போய்க்கோங்க. அபவுட் ஃபோனில் போய்ட்டு MIUI வெர்ஷனை 8 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. யூ ஆர் நவ் டெவலப்பர்னு வந்துடும். அது நார்மலாக இப்போ எல்லா ஃபோன்லேயும் இந்த நார்மல் செட்டிங்ஸ்லேயும் வந்துடும். பட் MIUIயில் அப்படி இல்லை. இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு அதுவே கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லார் ஃபோன்லேயும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு அப்படியே வந்துடும். அதை இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தோமா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு பாப்பப் வரும், அதில் 0.5xன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பாப்பப் வரும், அந்த டிரான்ஸ்மிஷன் அனிமேஷன் ஸ்கேலை கொடுக்கும்போது 0.5x கொடுத்துக்கோங்க. அடுத்தது அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், அதில் 0.5 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நார்மலாகவே உங்கள் ஃபோன் இப்படி இருக்கிறது ஃபாஸ்ட்டாக வந்துடும். நார்மலாக ஸ்க்ரீன் லாக் ஆகிறது இந்த மாதிரி வரதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வேறு ஆப்பு கூட போகிறேன், யூடியூப் கூட போகிறேன். இதோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு. இதுவே நான் இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன் அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை. இதோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நேராக தான் ஆஃப் பண்ணுறேன். இதோ பாருங்கள், அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் மறுபடியும் யூடியூப் போகிறேன். இதோ பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக சுற்றுதுன்னு. இதோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து கூட யூடியூப் வைக்கிறேன், யூடியூப்பை வச்சிட்டேன். இதோ பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக சுற்றுது. இப்படி டெவலப்